ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறது அழகு. ஐயா அழகு. ஆமா, எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டியாவா? என்னடா இங்க படுத்து கிடக்குற? அவ எங்க? நீ மட்டும்தான் இருக்க? ராத்திரி எம்பிட்டு நேரம் கதவு தட்டுறது? தட்டி தட்டி சலிச்சு போச்சு. பின்னாடியும் கதவு தட்டி பார்த்து, முன்னாடியும் கதவு தட்டி பார்த்து, அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அந்த அங்கிட்டு வெளியே காய்ச்சி கிடந்துச்சு இந்த லுங்கி எடுத்து போட்டு படுத்துட்டு. ஆமா, நேத்து நான் சொல்ல சொல்ல கேட்காம அங்க போனீங்க. அதனால தான் நான் கதவே திறக்க கூடாதுன்னு. அதுக்குன்னு இந்த குமரியை கூட கதவை திறக்காம பட்டாளுங்களா? நான் தான் சரி உடம்பு முடியல, இந்த மாத்திரையை போட்டுட்டு படுக்கவும் என்னால் கண்ணு முழிக்க முடியல. இவளுகளும் திறந்து விடாம விட்டாளுங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். அது சரி, எங்க அவளை காணா? நீ மட்டும்தான் இருக்க? அவ ஆஸ்பத்திரியில இருக்காமா. ஓ, இன்னும் அவளுக்கு துணைக்கு இவ உட்காந்துக்கிட்டு இருக்காளாமா? போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தமா வந்தமான்னு இல்லாம என்ன அவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? அம்மா, நான் போனப்ப டாக்டர் ஏதாவது ரவுண்ட்ஸுக்கு போயிருக்காங்க அப்படி இப்படி நானும் ராணிக்கிட்ட சொன்னேன், ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு, இனி அவளாச்சு ஆஸ்பத்திரி ஆச்சு, நமக்கு அது தேவையே இல்லை, வா நம்ம போவோன்னு. எப்படிங்க பையனை விட்டுவிட்டு வர்றது, பையன் அழுதுகிட்டே கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு துணைக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டா. சரி என்னமோ பண்ணு, எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். இருக்குடா அந்த தேவையில்லாத வேலை. நம்ம வீட்டு சோத்தை தின்னுபிட்டு ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காளா? இன்னத்துக்கும் அவளுக்கெல்லாம் ஒரு நல்லதும் செய்யக்கூடாது. அவளை நன்றி கிட்ட ஜென்மம். என்னைக்கா இருந்தாலும் பாம்புக்கு பாலை வாத்த மாதிரி தான் அவளுக்கு நம்ம செய்யறதெல்லாம். அவன் புருஷனா முக்கியம்னு போயிடுவா. அப்படி இருக்கும்போது அவகிட்ட போயிட்டு இவ உறவாடிக்கிட்டு இருக்காளா? இவளெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. காலையில போய் நான் கூட்டிட்டு வரேன். கண்ணு முடியெல்லாம் உள்ள போய் கிடக்குது, பனியில வெளியே படுத்து கிடக்குற. சரி வா உள்ள வா, காப்பி வைக்கிறேன். தங்கச்சி அண்ணே காப்பி சாப்பிடுவோம். இருக்கட்டுமா தங்கச்சி? நேற்று மாப்பிள்ளை வீடு வந்தாங்க, அதுக்கப்புறம் நானும் வந்து பேசணும்னு நினச்சேன். அவங்கள வேற வழி அனுப்பி வைக்கிறதுனால அப்படியே போனேன்னா அங்கிட்டு கொஞ்சம் வேலையாகி போச்சு, அதான் வர முடியல. உங்களுக்கு மாப்பிள்ளையில திருப்தி தானே? எதுவும் குறையில்லல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. மாப்பிள்ளையும் பார்க்கறவருக்கு தங்கமானவராக தான் இருந்துச்சு. தம்பி, அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே. மாப்பிள்ளையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு தானப்பா? அதெல்லாம் பிடிச்சிருக்குங்க மாமா. என்ன கொஞ்சம் சொட்டையா இருந்தாரு அவ்வளோதான், மற்றபடி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. என்னையா சொட்டன்றீங்க? ஏன் சொட்டையா இருக்கவங்கள கல்யாணமே பண்ணக்கூடாதா? இந்த இப்பெல்லாம் பாரு பிள்ளைங்க பயல்களுக்கெல்லாம் பாரு, இந்த 25 வயசுலயே சொட்டை விழுந்துருது. என்ன பண்றது? குடும்ப கஷ்டம். அதுவும் இல்லாம அவங்க அம்மாவும் இறந்து போயிடுச்சு, பார்க்க வைக்க ஆள் இல்லை, சிரமம். அதனால எல்லாமே இந்த பயலையே பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணுவோம், அப்படி இருக்கான். மற்றபடி நல்ல பையன்பா, தங்கமான பையன், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பையன். அதனால தான் நம்ம குடும்பத்தில் சேர்த்து விடணும்னு நினச்சேன். சரியா? அதுவும் இல்லாமல் சொந்தத்தில் கட்டி கொடுத்தோம்னா என்னையா பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்கலாம், சட்டையை பிடிச்சி கேட்கலாம் வைக்கலாம். வேற இடத்துல போய் நம்ம கேட்க முடியுமா? கையை கட்டிக்கிட்டுல போய் நிற்கணும். அதுவும் நமக்கு இந்த மாமியார் தொல்லை, நாத்தனார் தொல்லைன்னு எதுவும் இல்லை. நம்ம நிற்க சொன்னா நிற்பான், உட்கார சொன்னா வைப்பான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான். அப்படியாப்பட்ட பையன். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிடுவோமா? இன்னைக்கே வா. என்னையா இன்னைக்கே வான்னு இழுக்கிற? அதை காலகாலத்தில் நம்ம நடத்தணும். புள்ள மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதே பெரிய விஷயம். அதையே வேக வேகமாக பண்ணி முடிக்கணும். அதை விட்டு இன்னைக்கா நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா பண்றது? ராணி வேற அங்கே போய் உட்காந்துருக்கா. இப்போ என்ன பண்றது? நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடந்தா நல்லதே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா அவளுக்கு போய் இவ போய் உக்காந்துருக்கா. சரி, அவள் வரலன்னா என்ன, நீயும் நானும் தான் இருக்கோம்ல, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். அவள் வரும்போது வரட்டும். ஏமா என்னதான் இருந்தாலும் ராணி வர்றது இல்லையா? உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் போட்டு கேளு வாராளா இல்லையான்னு. இல்லையா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், அவ்வளோதான். அவளுக்கு போய் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது நம்ம நல்லதை நடத்தாம. சரிங்க மாமா, அப்போ இன்னைக்கு போயிட்டு வந்துடுவோங்க. அது கேட்டு போவோம்னு சொல்லிட்டு போவோம் தாயா வந்தேன். என்னன்னு பார்த்து சொல்லுங்க, வண்டி ஏற்பாடு பண்ணிடுறேன், எல்லாம் வண்டியிலே போயிடலாம். ஐயோ வண்டியெலாம் வேணாங்கம்மா, வண்டினா ஊர்பட்ட காசு கேட்பாங்க. இது நமக்கிட்ட ஸ்கூட்டி இருக்குல்ல, சர்வீஸ் கூப்பிட்டுருக்கேன், அது இன்னைக்கு எடுத்துருவேன். எடுத்தா நானும் அம்மாவும் அதில் வந்துடுறோம். என்கிட்ட வேற வண்டி இல்லையா? என் வண்டியை தான் இந்த என் மகன் எடுத்துக்கிட்டு போனேன். அங்கன்னு சுற்றி விட்டு வந்துட்டு எப்போ தருவான்னு தெரியல. சரி, நம்ம 3 பேரும் பஸ்ஸில் போவோம். 10 மணிக்கு பஸ் இருக்குது. பஸ்ஸில் போனோம்னா 11 மணிக்கு அங்கே போயிடுவோம். போனோடனே அந்த பயலுக்கு நம்ம ஃபோன் போட்டு சொன்னோம்னா வண்டி எடுத்துக்கிட்டு வந்துடும், நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவனே நம்மளை பஸ் ஸ்டாண்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவான். என்ன சொல்கிறீங்க? அதுவும் சரிதானே. சரிப்பா, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். கரெக்டாக 10 மணி பஸ்ஸுக்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம். சரிங்களா? ரெடி ஆகிக்கங்க, வாரேன். ஏம்மா நானும் அப்படியே தலையை கட்டிட்டு வந்துடுறேன் ஓனர்கிட்ட, நீ கிளம்பு. சரியா? சரிடா, நீ பாட்டுக்கு அங்கே போய் உக்காந்துக்காத, டக்குன்னு வந்து சேரு. சரிம்மா.
வந்து எழுப்புவோன்னு பார்த்தேன். பையன் எந்திரிச்சிட்டானா? இந்த தம்பி, அம்மாவை காணோம். அம்மா உள்ள இருக்கு, அப்புறமேட்டுக்கு போலாம் சரியா? இந்த அத்தை உனக்கு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், குடி. வேண்டாம், அம்மாவை பார்க்கணும். அம்மாவை பார்க்கலாம், இதை குடிச்சாதான் அம்மாவை பார்க்க முடியும் சரியா? இதை குடி. இதை குடிச்சுதான் அம்மா பார்க்க முடியுமா? ஆமா, இதை குடிச்சாதான் நீ பார்க்க முடியும். உட்காரு, மேலே கீழே ஊத்திப்ப. கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டா போல இருக்கு. அதான் அவ இல்லைன்னொன்னையும் பாவமா இருக்கு. போ, இவளை கூட்டிட்டு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. இவளை கட்டுனவன் இன்ன வரைக்கும் வந்து ஒரு வார்த்தை கேட்கல. எங்க இருக்கா என்னன்னு கூட தேடல. எப்படிதான் இப்படியா பட்டவனை போய் விரும்பி வந்தான்னு தெரியல. சி, இப்போ வரைக்குமே என் புருஷன் ஒரு நிமிஷம் என்னை காணலைன்னா 100 போன் அடிப்பாரு, எங்க இருக்கன்னு. ஆனா எப்படிதான் இன்னத்துக்கு எங்களுக்கெல்லாம் வீட்டில் பார்த்த மாப்பிள்ள தான், இன்னத்துக்கும் அவளை விரும்பிக்கிட்டு போன வாழ்க்கை. அது ஏன் இந்த லட்சணத்துல இருக்குன்னு தெரியல. நான் தாங்கம்மா. டாக்டர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமாமா? கொஞ்சம் உள்ள வாங்க. அந்த பாருங்க அரவிந்த், டாக்டர் வந்திருக்காங்களாமா, அம்மாவை பார்க்கணுமாமா. நீங்க இருக்கியா? நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மாவை பார்க்க நானும் வாரேன். இது கூடி ஆறி போயிடும். வேண்டாம், அம்மாவை பார்த்துட்டு வந்து கொச்சிக்கதே. சரி, வச்சுட்டு வா, போவோம். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே, பக்குன்னு இருக்கு. டாக்டர், அம்மா அம்மா அம்மா. தங்கம், அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அல்லாத. அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இங்கிட்டு வாங்க. இங்கிட்டு வாப்பா, இங்க வா. அம்மா, உனக்கு ஊசி போட்டாங்களா? வலிச்சுதா? வலிக்கலப்பா, அம்மாவுக்கு வலி இல்லை. அம்மா நல்லா இருக்கேன். டாக்டர், இதை பார்க்கணும்னு சொன்னீங்களாம்மா? இப்போ நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் தானே? ஏங்க, அவங்களுக்கு வயத்துல பலமா அடிபட்டிருக்கு, அதனால கர்ப்பப்பை இறங்கியிருக்கு. இவங்களுக்கு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பின்னாடி ப்ராப்ளம் ஆகும். ஐயோ, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? வயிற்றுல அடிபட்டிருக்கா? ஆமாங்க, பலமா அடிபட்டிருக்கு. ஆத்தாடி, எப்படி அடிபட்டுச்சு என்னன்னு தெரியலையே. இப்போ என்னங்க டாக்டர் பண்ணணும்? ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமா? ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உயிருக்கே ஆபத்து தான். ஆத்தாடி, ஆப்ரேஷன் வேற பண்ணணுன்றாங்க. எம்பிட்ட டாக்டர் ஆகும்? வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 50-60 ரூபா ஆகும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா காப்பீட்டு திட்டம்லாம் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வாங்க, அதை வச்சு பார்த்துக்கலாம். ஆத்தாடி, 50-60 ஆகுமா? அம்பிட்ட பணத்துக்கு எங்கே போகிறது? ஐயோ, சரிங்க டாக்டர். அப்போ ஐயோ, அவருக்கு கேட்காம நம்ம ஒரு முடிவும் எடுக்கவும் முடியாது. அத்தைக்கு தெரிஞ்சா அது வேற கத்துவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? என்னம்மா, ஆப்ரேஷன் பண்ணிடலாங்களா எப்படி? பண்ணிடுங்க டாக்டர், பண்ணிடலாம். அப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு, காப்பீட்டு திட்டம், ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுங்க சரிங்களா? மற்றதை வந்துட்டு கவுண்டரில் சொல்லுவாங்க, அதன்படி நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா? ஓ சரிங்க. உங்களோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா? இல்லைங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னா அவங்களோட ஹஸ்பண்டோட சைன் வேணும், அதனால அவங்களே கண்டிப்பாக வர சொல்லிடுங்க. ஓ சரிங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேங்க. அண்ணி, என் மேலே உங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு தெரியும் அண்ணி. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அம்மா, அழாதம்மா. ஏம்மா நீ எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க? அழாதம்மா, நீ கண்ணை தோடம்மா. அழாதம்மா. அம்மா அழமாட்டேன், அம்மா அழமாட்டேன் தங்கம், அம்மா அழமாட்டேன். அண்ணி, என் மேலே கோவமா அண்ணி? என்கிட்ட பேச மாட்டீங்களா? உனக்கு ஏதோ வயிற்றுல அடிபட்டிருக்காமல, எப்படி அடிபட்டுச்சு? நானா வாங்கிக்கிட்ட வரோம் அண்ணி. அந்த ஆளு குடிச்சுட்டு வந்து எட்டி உதச்சு அப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு தேவையா? உங்க அண்ணனும் உன்னை பெற்றவங்களும் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? அவங்கள தூக்கி வீசிட்டு இப்படி தினந்தோறும் நீ அடி உதவி வாங்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? இந்நேரத்துக்கு நாங்கள் பார்த்த மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு இருந்த இன்னைக்கு நீயும் நல்லா இருந்திருக்கலாம் தானே? இப்படி பயந்தா இருந்திருக்கணுமா? தப்பு பண்ணிட்டேன் அண்ணி, தப்பு பண்ணிட்டேன். திருத்திக்கிறதுக்கு வழியே தெரியல அண்ணி. என்ன மன்னிக்க மாட்டீங்களா அண்ணி? மன்னிக்க மாட்டீங்களா? தெரியாம பண்ற தப்புக்கு வேணா மன்னிப்பு தரலாம், தெரிஞ்சே பண்ற தப்புக்கு எப்படி மன்னிக்க முடியும்?
அண்ணி என் முகம் கொடுத்து கூட பேச மாட்டீங்களா? அண்ணி என்னை ஆப்ரேஷன் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அண்ணி. நான் பண்ணின பாவத்துக்கு அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் பண்ண துரோகத்துக்கு நல்லா அனுபவிச்சிட்டேன் அண்ணி. இனிமேல் நான் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் என் கவலை இந்த பயலை பற்றி மட்டும்தான். இவனை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி கரை சேர்த்துருங்க அண்ணி. ஏய், என்ன வார்த்தை நீ பேசிக்கிட்டு இருக்க? என்ன, யாரு தப்பு பண்ணல? எல்லாரும் தப்பு பண்றவங்க தான். தப்பு பண்றாங்களாம்ல. வாயை மூடிக்கிட்டு இரு. காப்பி திட்டம் இருந்துச்சுன்னா அதை வச்சு என்னமோ பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கியா? அதெல்லாம் வீட்டில் இருக்கு அண்ணி. சரி, நான் போய் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். நீ தைரியமா இரு. உனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த பிள்ளைக்கு நீதான் அம்மா இல்லாம அப்பா இல்லாம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்ட. ஆனா உன் பிள்ளைக்கு அப்படி ஆயிடக்கூடாதுடி. உன் பிள்ளைக்கு அப்படி ஆயிடக்கூடாது. நீ இருந்து அவனை வளர்க்கணும். நான் பார்த்துக்கிறேன். என்ன மன்னிப்பீங்களா அண்ணி? கோவம்லாம் இருக்கத்தான் செய்யுது. உன்னை காலத்துக்கு மன்னிக்கவே கூடாதுன்னு தான் தோணுது. என்ன பண்ணி தொலைகிறது? இந்த மாதிரி ஒரு படுத்த படுக்கையில பார்த்துட்டு எப்படிதான் இருக்க முடியும்? ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணியா, நான் உனக்கு இன்னொரு அம்மாவா வளர்த்துருக்கேன். அப்படின்னும் போது உன்னை இப்படி ஒத்தையில விட்டுட்டு போக முடியாது. இதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். அண்ணி, என் பையனுக்கு சாப்பாடு மட்டும் ஏதாவது வாங்கி கொடுங்க அண்ணி. நேத்துல இருந்து அவன் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னைய காப்பாற்றணும்னு சொல்லி அன்னை கடையில் போய் உட்காந்துருக்கான். அவனுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுங்க அண்ணி. அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன். நீ இரு, நான் வாங்கி கொடுக்குறேன். தங்கம், இங்கே வாங்கப்பா. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அம்மாவுக்கு தேவையானதை எடுத்துட்டு வருவோம். வாங்க. சின்ன பொண்ணு, சொல்லுங்க. 2 நாளைக்கு எனக்கு மீட்டிங் போட்டிருக்காங்க மெட்ராஸில். அதனால நான் போகிற மாதிரி இருக்கும். 2 நாள் மேனேஜ் பண்ணி இங்கே இருந்துக்கிறியா? இது நல்லா இருக்கே. உங்கள் அம்மா கிட்ட என்னை ஒத்தையில் சிக்க விட்டுட்டு போடுறீங்களா? என்னால் முடியாதுப்பா. என்னை எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடுங்க. 2 நாளைக்கு நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். உங்கள் அம்மாவோடையெல்லாம் என்னால் மல்லு கட்ட முடியாது. நீங்கள் இருந்தால் கூட கப்பு சுப்புன்னு கிடக்கும். நீங்கள் இல்லையே நான் வாழ்னு கத்திக்கிட்டே கிடக்கும். என்ன சின்ன பொண்ணு, நீயும் அங்கே போயிட்டீங்கன்னா அம்மா ஒத்தையில் இருப்பாங்கல்ல? உங்கள் அம்மா ஒத்தையில் இருக்கும். உங்கள் அம்மா எப்படா நீங்கள் தலைமறைவீங்க, எப்படா ஊர் முழுக்க போய் புறணி பேசுவோன்னு ஊர் முழுக்க தெரியும். இதில் வேற உங்கள் அம்மா ஒத்தையிலேருந்து கஷ்டப்படுவாங்களாம். உங்கள் அம்மா புள்ள அழுதா கூட என்ன ஏதுன்னு கேட்காம இருக்கும். நான் புள்ளைய பார்ப்பேனா இல்லை உங்கள் அம்மாவை பார்ப்பேனா? என்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் விடுங்க 2 நாளைக்கு. இல்லைன்னா அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். என்ன சின்ன பொண்ணு, அம்மாவை மட்டும் எப்படி ஒத்தையில் விட்டுட்டு போகிறது? உங்களுக்கு அவ்வளோ கவலையாக இருந்துச்சுன்னா உங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, சரியா? சரி, அப்போ நீ எல்லாம் எடுத்து வை, வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடுறேன். ஓகேங்க. அடி பாவி, மற்ற நேரத்துல எல்லாம் நம்ம ஒரு காப்பி வச்சு கொடு, இந்த தவிச்ச வாய்க்கு கொஞ்சம் தண்ணி மோந்து கொடு, சோறு போடுனா இழுகுன்னு செய்வா. ஆனால் அம்மா வீட்டுக்கு போகணும் சொன்ன 1 நிமிஷம் நிற்காம ஓடுறா பாத்தியா? என்னடா இது, அம்மா வீட்டில் அப்படி என்னத்தான் இருக்குன்னு தெரியலையே இந்த பொண்ணுங்களுக்கு. அம்மா விடணுன்னே விரட்டுன்னு ஓடுறாங்க. இன்னத்துக்கும் நம்ம எல்லாம் வாங்கி தான் போடுறோம், நல்லா தான் திங்கிறாங்க. அவங்க வீட்டில் வாங்கி போடுறத விட நம்ம நல்லா தான் வாங்கி போடுறோம். அப்படி இருந்தும் நம்ம வீட்டை பார்த்து பயந்துக்கிட்டு ஓடுறாங்களே. அப்படி என்னதான் இருக்கு நம்ம வீட்டில்? அப்படி என்னதான் இருக்குது அவங்க வீட்டில்? இந்த வீட்டில் உங்க அம்மா இருக்கு, அந்த வீட்டில் எங்க அம்மா இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். இதெல்லாம் அசிங்கமா இல்ல? இப்படி கட்டின புருஷனை ஏமாத்தி போட்டு வீட்டை விட்டு ஓடி இருக்காளே. ஆத்தாடி ஆத்தா, எங்கிட்டு போனான்னு தெரியலையே. அடியாத்தி, என்னடி இது? நம்ம ஊருனா அப்படி பேரு, நம்ம ஊர் மானத்தையே வாங்கி விட்டு போயிட்டாளே. ஏண்டா தம்பி, எல்லா பக்கமும் விசாரிச்சியா? என்ன விசாரிக்காமையா இருப்பாரு? எல்லா பக்கமும் விசாரிச்சாச்சு. விசாரிச்சு பார்த்த இடத்துல யாருக்குமே தெரியலையாமா. அட கடவுளே, கல்யாணம் பண்ணவனே ஏன்டா கல்யாணம் பண்ணான் இருக்காங்க. இவங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. அம்மா, இதெல்லாம் வெளியே சொன்னா வெக்க கேடு. எப்படிதான் ஆறுமுகம் இனிமே வெளியே போய் தலை காட்ட முடியும்? மானத்தையே வாங்கிட்டு போயிட்டாளே. ஆமா, ஒரு காலத்துல அவங்க
குடும்பத்து மானத்தை வாங்கினா இப்ப புருஷ மானத்தையும் வாங்கிட்டாளா? ஐயோ இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ வாசல்ல உட்காந்துக்கிட்டு. தம்பி, உனக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு போனா ஒரு காலமும் நல்லாவே இருக்க முடியாதுப்பா. உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் பாரு. இவனும் போனா போய் தொலைறான்னு விடியா. எதுக்கு இப்படி நீ போய் வருத்தப்பட்டு உக்காந்துருக்க? என்ன செய்யல அவளுக்கு? என்ன செய்யல? நல்ல வீட்டில் உட்கார வச்சுட்டு 3 நேரமும் வாங்கி போட்டு நல்ல கொளுத்த பண்ணி கணக்கா தின்னே கிடப்பா. பாருங்க எப்படி ஏமாத்திட்டு போயிட்டான்னு. நான் எல்லாரும் சொன்னீங்க நான் கொடுமைக்காரன் அவளை அடிக்கிறேன் வைக்கிறேன்னு. இப்போ தெரியுதா நான் எதுக்கு அடிச்சேன்னு? அன்னைக்கு ராத்திரி கூடங்க என்னை வெளியே கதவை பூட்டிவிட்டாங்க. ஏன் தெரியுங்களா? வெளியே நான் உள்ளதான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். வெளியே எங்கிட்ட போயிட்டு வரா. எங்கடி போனேன்? கொஞ்ச நேரம் ஆளையே கண்ணு தேட போனா அது எதுக்கு என்னென்னமோ சொல்லி சமாளிச்ச தெரியுங்களா? வயிறு எரியுது. எனக்கெல்லாம் துரோகம் பண்ண ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டேன். ஆமா தம்பி, உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். நீங்க தான் போய் இவ்வளவு கூட்டிட்டு வந்துட்டீங்க பாருங்க. அந்த காலத்துல நீங்க இருந்த அழகுக்கு ஊரு பிள்ளைகளே உங்க மேலத்தான் கண்ணா இருப்பாங்க. நீங்க போய் இப்படி பண்ணிவிட்டீங்க பாருங்க. ஏய் ஆத்தி, இந்த மனசு எங்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரியலையே. அடுத்த வீடு போகாம உன்னால வீட்டோட இருக்க முடியாது. கண்டங்களை நறுக்குனாலும் சரிப்பட்டு வரும் போல இருக்குது. ஆமா, உங்களுக்கு என்ன குறைச்சல்னா தூக்கம் வராது. ஆரம்பத்தோட பொண்டாட்டி புள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. கேரு பைத்தியக்காரியுமே பேசாத. அந்த பிள்ளை எங்கிட்டாவது போயிருக்கோம், உடனே அவன் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு என்ன தெரியும்? நேத்துல இருந்து காணா வீட்டுல இப்ப வரைக்கும். அதனாலதான் அவன் உட்கார்ந்து இருக்கிறான். நல்லா மிளகா அரைச்சிட்டு போயிட்டான். நீங்க தான் நல்லவன் தலையில தூக்கி வச்சாண்டீங்கல்ல, எப்படி பார்த்து விட்டா பாத்தீங்களா வேலை? அவங்க குடும்ப பிரச்சனை. அந்த பிள்ளை எங்க போயிருக்கு ஏது போயிருக்குன்னா அவன் புருஷனுக்கு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். சொல்லாமலாம் போவாது. ஆமா, நீ என்னைக்கு என்ன நம்பி இருக்க? ஊர்ல உள்ளவங்களை தானே நம்புவ. அவன் மிளகா அரைச்சு விட்டு போயிட்டான்றான் பார்த்தா. அவன் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டு வந்துட்டான். ஒரு தரம் இல்லைன்ட்டாங்க. மொத்தமா மூடி வச்சு மிளகா அரைச்சிட்டு போயிட்டான். தம்பி, உனக்கு அவன் வேண்டவே வேண்டாயா. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கும் நீ இருக்க அழகுக்கும் உன்னை கட்டிக்கிறதுக்கு லைன்ல வந்து நிப்பாங்க பொண்ணுங்க. நீ அவ போனா போயிட்டு போறான்னு விடியா. அவளுக்காக நீ போய் உட்காராத. பொண்டாட்டி சட்டா மறுநாள் புருஷன் புது மாப்பிள்ள. நீ புது மாப்பிள்ளடா. உனக்கு அக்கா பொண்ணு பார்த்து வைக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கணும். அதை இந்த அக்கா கண்ணார வாக்கணும். அவ போனா போயிட்டு போறா. விடியா, விடு. என்னடி இவ அடுத்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு என்னமா யோசிக்கிறா? அந்த புள்ள எங்க போயிருக்கா, என்ன ஆயிருக்கான்னு கூட தெரியாம பையனை பெத்து வச்சிருக்கேன்ற தைரியத்துல எப்படி பேசுறா பாரு. அம்மா, இந்த மாதிரி 4 பேர் நம்ம ஊர்ல இருந்தா போதும், ஒரு குடும்பமும் உருப்படி ஆகாது. எப்பா தம்பி, இங்க பாரு, நானும் பொண்ணை பெத்தவையா. ஏற்கனவே என் பொண்ணை ஒரு கொடுமைக்காரனை கட்டி கொடுத்து அம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் உள்ள அடிச்சா உடைச்சானையும் ஓடி வந்து என் வீட்டில் வந்து உக்காந்துக்குவா. அந்த மாதிரியே அவங்க ஆத்தா அப்பா வீட்டுக்கு எதுவும் ஓடிட்டாளே என்னன்னு தெரியல. அங்கே போய் என்ன ஏதுன்னு பாரு, சரியா? அதை விட்டுவிட்டு ஊர்க்காரவ சொல்றாங்கன்னு நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு ஓ முகத்துல நீயே கான் துப்பிக்காத, சரியா? புருஷன் பொண்டாட்டி இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, நாளைக்கு கூடிப்பீங்க. அடுத்தவங்க சொல்ற பேச்சு கேட்டு சின்ன விரிசலை பெரிய விரிசலாக்கிக்காதீங்க. பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறது நம்ம குப்பரகப்படுத்திக்கிட்டு நம்ம மேல நம்மள எச்சு துப்பிக்கிறதுக்கு சமம், சரியா? அதனால எதை பத்தி நீ யோசிக்காம முதல்ல அவங்க வீட்டுல போய் என்ன ஏதுன்னு கேளையா. நீ பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்காத. அவளே உங்க அம்மா வீட்ல இருந்து தூக்கி வீசிட்டாங்க. மறுபடியும் எப்படி என்ன முகத்தை வச்சுக்கிட்டாங்க போவா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க வாயை முடிக்கிட்டு போங்க. உங்ககிட்டயா வந்து பஞ்சாயத்து பண்ணி நீங்க தீத்து வைன்னு சொன்னாங்க. ஏற்கனவே மிளகா அரைச்சிட்டா இதை போய் ஊர் முழுக்க தண்டோர அடிச்சு விடாதீங்க. கப்பு சுப்புன்னு இருங்க சொல்லிவிட்டேன். அந்த அம்மா எவ்வளவு தன்மையா பேசுது, இவ எப்படி பேசுறான்னு பாரு. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை.